Question number 27 is rearranging the words into meaningful sentences. This is very simple one, and if you find the different parts of the sentence, you're going to rearrange that into sequence and you're going to frame a meaningful sentences out of this. Sometimes like if you change the parts also, it will give you a meaningful sentence. So check the most appropriate sentence type, and if there is some punctuation marks, according to that you can guess the sentence type. And one tip I could give you is that you can expect this from book sentence, or it could be either general sentences also you can expect. Come, let us see some examples for this. How can we change one part into another and frame a meaningful sentence? Rearrange the words to form a meaningful sentences. இதுதான் நம்ம 27வது கேள்வி. இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்துல இருக்கிற வார்த்தைகளை இப்படி பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க, அதுவும் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. அதை நம்ம சரியா அரேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு சரியான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் கிடைக்கும். அர்த்தம் உள்ள ஒரு வாக்கியத்தை உருவாக்க போறோம். ஸோ விடை நம்ம கிட்டே இருக்கு, அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து சரியா பொருத்த போறோம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கு சில டிப்ஸும் நான் உங்களுக்கு இந்த வினாக்கானது தரேன். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ லேர்ன் த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட். முதல்ல நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் திஸ் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஹீ பிளஸ் பிளேஸ் அப்படின்றது எஸ்வி பேட்டர்ன்ல வரும், அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இதுல எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கடுத்து ஹீ பிளேஸ் கிரிக்கெட், இது எஸ்விஓ பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன சேர்த்திருக்கோம், ஹீ அப்படின்றது ஒரு ப்ரோனவுன் அண்ட் பிளேஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ப், கிரிக்கெட் அப்படின்றது ஒரு கேம், ஒரு நவுன். அது இங்க வந்து வாட் டஸ் ஹீ பிளே அப்படின்றப்ப கிரிக்கெட் அப்படின்னு சொல்றதுனால எஸ்விஓவை எடுத்திருக்கோம். அடுத்து ஹீ பிளேஸ் கிரிக்கெட் இன் த பிளே கிரவுண்ட், இது எஸ்விஓஏ பேட்டர்னுக்கு, அதாவது அட்ஜங்க்ட் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் எங்க வேர் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றதுனால ஏவா இதை எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து ஹி இஸ் அ பேட்ஸ்மேன், இங்க பேட்ஸ்மேன் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனா நம்ம எடுத்து சி அப்படின்னு கொடுக்கிறோம். லைக் he is, இதை ரிமூவ் பண்ணிட்டா it will not give you complete meaning, so we call it as SVC. அடுத்து my uncle gifted me a bat, இதுல gift அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், gifted அப்படின்றது verb ஆகும், meன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், bat அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். நம்ம ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ் ஜம்பிள் ஆயிருக்கிறத நான் ஒன்னொன்னும் கொடுக்கறேன். இதை கொடுத்துட்ட உடனே நீங்க நோட் எடுத்து நீங்க அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த ஸ்லைடு முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் காத்துட்டு இருக்கு. தி சேஸ்டு த கேட் டாக், இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து மை ஐ கிராண்ட் பேரண்ட்ஸ் விசிட்டட் எஸ்டர்டே, ஸோ இதை பார்த்த உடனே ஆன்சர் தெரியுதா? அடுத்தது told ராஜு a story me, அடுத்தது borrowed a from I the library book, cake my baked a yesterday mother, reading an am I interesting now story. நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல பிரேக் ஸ்லாஷஸும் கொடுத்திருப்பாங்க. நான் இங்க ஸ்லாஷ் கொடுக்காம அப்படியே சென்டென்ஸா கொடுத்திருக்கேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கட்டும். ஐ டு பிகம் லைக் அ ரைட்டர், ஐ க்ரோ அப் when would, ஐ பிளேயிங் என்ஜாய் மை கேட்ஸ் வித், மை ஆர் அஸ் கசின்ஸ் நெக்ஸ்ட் விசிட்டிங் மந்த், பிளேஸ் வி மே தேர் இன் ஏப்ரல் விசிட், the I have all questions answered, I the prize won in the quiz competition first. இப்ப first கான answer the dog chased the cat, I visited my grandparents yesterday, Raju told me a story, I borrowed a book from the library, my mother baked a cake yesterday,
I am reading an interesting story now. I would like to become a writer when I grow up. I enjoy playing with my cats. My cousins are visiting us next month. We may visit their place in April. I have answered all the questions. I won the first prize in the quiz competition. So 12ம் சரியா யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்க? சூப்பர். அப்படின்னா இதுல உங்களுக்கு ஈஸியா எல்லா மார்க்ஸும் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். Rearrange words to make meaningful sentences. Birds that number of live on tree. My used grandmother to cattle keep. Book went to library and the borrowed a she. Believe not, I could ice my. We match that we the will hope win. Got I ready 10 minutes in. Was prize to win I the hoping first. Have baked a you cake ever. Use students phones cannot at school mobile. I yesterday grandmother visited my. முடிஞ்சதா அரேஞ்ச் பண்றதுக்கு ஆன்சர்ஸை பார்க்கலாம். A number of birds live on that tree. My grandmother used to keep cattle. She went to the library and borrowed a book. I could not believe my eyes. We hope that we will win the match. I got ready in 10 minutes. I was hoping to win the first prize. Have you ever baked a cake? Students cannot use mobile phones at schools. I visited my grandmother. So this is next example. So this we visiting Assam or summer. First I quite happy was to receive prize the. Should have called you him liar not. I to the forgot letter post. At the aim the deer took hunter. The behind were the bush thieves hiding. Can I see on roof something? A child hand the young had holding to each woman on. Must we protect resources are natural. Upset why looking you are. Colors kites in a of many flew the city different. I dog enjoy with playing now. We are visiting Assam this summer. I was quite happy to receive the first prize. You must not have called him a liar. I forgot to post the letter. The hunter took aim at the deer. The thieves were hiding behind the bush. I can see something on the roof. The young woman had a child holding on to each hand. We must protect our natural resources. Why are you looking upset? Kites of many different colors flew in the city. I enjoy playing with my dog. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Rearrange the words. This is example 3. Malala was by the threats issued by nature on her as she was not deterred courageous. நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையும் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். His medication mother advised to take without Rohan fail. My brother to play little all day likes long. Hurry his to the airport, weak to lost receive brother went. Holding in her hand she into the letter ran room. Lend Mahima requested a pen brother to her. The teacher as to assignment complete the go before once we home. You think have made yeah I mistake that. Or the streets are cities noted for of their sum of crookedness. The farmer has the corn is which ripened cutting. So the answers. Malala was not deterred by the threats issued on her as she was courageous by nature. Mother advised Rohan to take his medication without fail. My little brother likes to play all day long. Hari went to the airport last week to receive his brother. Holding a letter in her hand, she ran into the room. Mahima requested her brother to lend her a pen.
The teacher wants us to complete the assignments before we go home. I think that you have made a mistake. The streets of some of our cities are noted for their crookedness. The farmer is cutting the corn which has ripened. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Come on, subscribe பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.